பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார், ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து களை போடே என் நேசர் குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம்ப்பா. இப்படி பாடு மரணங்களை தியானிக்கிற ஆண்டவரே, இந்த அருமையான குட் ஃப்ரைடே நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிலுவை எங்களுக்கு கற்றுத்தருகிற பாடங்களை நாங்கள் சுருக்கமாய் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர்கள். ஆசீர்வதியும் அப்பா. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் இன்றைக்கு புனித வெள்ளி என்று இந்த நாளை பிரத்யேகப்படுத்தி ஆலயங்களிலே ஜெப வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளிலே மும்மணி ஆராதனை என்று இன்றைக்கு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, அல்லது இனி நடக்கப் போகிறது. மதியம் 12 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை இந்த தியானங்கள் நடைபெறும். நாம் அதை அறிந்திருக்கிறோம். இந்த மும்மணி ஆராதனை ஏன் அந்த மத்தியான நேரத்தில் வைத்திருக்கிறோம் என்றால், இதே போலத்த ஒரு நேரத்திலே தான் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கினார். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு சிலுவையிலே தொங்கின பொழுது அவர் பேசின வார்த்தைகள் 7 வார்த்தைகளாயவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டு நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. வருடா வருடம் இந்த 7 வார்த்தைகளை மனப்பாடமாய் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பாடங்கள் நமக்கு பல காரியங்களை கற்றுத்தருகிறது. இந்த ஒவ்வொரு பிரசங்கிமாரும் அல்லது ஒவ்வொரு போதகர்களும் சிலுவையில் ஆண்டவர் சொன்ன அந்த 7 வார்த்தைகளை விதவிதமாய் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் வருடா வருடம். நாம் திருச்சபையில் அதை கற்றுக்கொள்ளுகிறோம். இதுகளுக்கு நடுவிலே நம்முடைய ரேமா ஜேசி டிவியின் மூலமாக இந்த புனித வெள்ளி அன்று சிலுவை நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் என்ன? இந்த சிலுவை நமக்கு எதை கற்றுத்தருகிறது? இதை நாம் சுருக்கமாய் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, சிலுவை நமக்கு மன்னிப்பதற்கு கற்றுத்தருகிறது. மன்னிப்பின் மேன்மையை சிலுவை நமக்கு கற்றுத்தருகிறது. குற்றத்தை மன்னிப்பது மனிதனுக்கு மகிமை. ஆண்டவர் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். தனக்கு விரோதமாய் பாவிகளால் செய்த இந்த கொடுமையான குற்றங்களை மன்னித்தார். சிலுவை கற்றுத்தருகிற முதல் பாடம் மன்னிப்பு. இந்த உலகத்தில் நாம் மன்னிக்க பிறந்திருக்கிறோம். நமக்கு விரோதமாய் யார் என்ன காரியங்களை செய்தாலும் அவர்களை மன்னிக்கும் பக்குவத்தை சிலுவை தான் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மன்னிப்பை குறித்து பேசுவது எளிது, எங்களைப் போல பிரசங்கம் பண்ணுகிறது எளிது. ஆனால் வாழ்க்கையில் நமக்கு எதிராய் குற்றம் செய்தவர்களை மன்னிக்கிறது என்பது அரிதிலும் அரிது, முடியலை. ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மன்னிக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆரம்பமே மன்னிப்பில் தான் ஆரம்பிக்குது. அவர் சொன்னார்,
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை அந்த ஜெபத்தை சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல பிதாவே என்னுடைய குற்றத்தை மன்னியும். நாம் எந்த அளவுக்கு இங்கே மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்னைய மன்னிச்சா போதும்னு நம்மளே சொல்கிறோம். எப்படி யோசிப்பாருங்க. சிலுவையின் உச்சம் மன்னிப்பு. ஆண்டவர் தன்னை சிலுவையில் அடித்தவர்களையும் மன்னியும் என்று கதறினார். பிதாவினிடத்திலே வேண்டினார், ஆண்டவரே இவர்களை மன்னியும். நம்முடைய மன்னிக்கிற தரம் எந்த அளவில் இருக்கிறது? சிலரையெல்லாம் நம்மளால் மன்னிக்கவே முடியலல்ல. நான் செத்தா கூட அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், அந்த வீட்டு வழியாய் நீ கொண்டு போகக்கூடாது. எப்போ? செத்த பிறகு. அவ்வளோ வைராக்கியம், மன்னிக்க முடியாத அளவு கசப்பு. அவன் எனக்கு ஜென்ம விரோதி. இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, என்னால் அந்த ஆளை மன்னிக்கவே முடியாது. இல்லை பிரியமானவர்களே, தன்னை கொலை செய்தவர்களையும் ஆண்டவர் மன்னித்து நமக்கு சிலுவையிலிருந்து கற்றுத்தந்தார். ஏன்னா குற்றங்களை மன்னிப்பது தான் நமக்கு மகிமை. ஆண்டவருடைய ஆலயம் கட்டுவதற்கு 4 லட்சம் ரூபா இந்த குடும்பத்தார் நமக்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறாங்க. அதுவல்ல பரலோகத்தில் மகிமை. அது நல்லது, அது நமக்கு பிரயோஜனம். காணிக்க கொடுக்கறது நமக்காக, அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு, ஆலயம் கட்டி கொடுத்தா. ஆனால் நமக்கு மகிமை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குற்றங்களை மன்னிப்பது தான் மனுஷனுக்கு மகிமை. இந்த மகிமையை சிலுவை கற்றுத்தருகிறது. 2வது, சிலுவையை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. 2 கள்ளை. ஒரு கள்ளை ஆண்டவரை பார்க்கிறான், அவர் வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்க்குறான். இன்னொரு கள்ளை கீழே இருந்து மக்கள் கூக்குரலிடுற அந்த சத்தத்தை என்னன்னு கேட்குறான். கீழே கூக்குரலிடுற மக்கள் சொல்கிறாங்க, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லாமல் தொங்குகிறான் என்று கேலி செய்தார்கள். இன்னொரு சிலர் கிழது கூச்சல் போட்டாங்க, நீ கிறிஸ்துவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்றார்கள். அதை அந்த கள்ளன் கேட்டான். கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நீ கிறிஸ்துவானால் உங்களையும் ரட்சித்து எங்களையும் ரட்சிங்களே, நம்ம இறங்கி அப்படியே ஓடி போயிடுவோம். ஆனால் இன்னொரு கள்ளை ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த இந்த மன்னிப்பின் வார்த்தையை கேட்ட பொழுது அவன் அப்படியே அசந்து போனான். தன்னை சிலுவையில் அடித்து கொலை செய்கிறவர்களையும் இவர் மன்னிக்கிறார் அப்படின்னா இவர் தான் கடவுளாக இருப்பார், இவர் தான் தெய்வமாக இருப்பார். உடனே ஆண்டவர்கிட்ட சொல்கிற, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னையும் கொஞ்சம் நினச்சிக்கிடுங்க. சிலுவையை நோக்கி பார்க்கணும். சிலுவையை குறித்து இந்த உலக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது. சிலுவையை குறித்து இந்த உலக மக்கள் இன்னைய வரைக்கும் சிலுவை ஒரு தோல்வியின் சின்னம், சிலுவை ஒரு அவமான சின்னம், சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்டார், இயேசுநாதருடைய லைஃப் அதோட முடிந்தது, ஆண்டவர்னு அவங்க நம்பினாங்க, அவங்களையே சிலுவையில் அடித்து கொண்டு விட்டாங்க ரோம் அரசாங்கம்னு சொல்லி. தப்பாக தான் இன்னை வரைக்கும், அன்னைக்கு பேசணும், இன்னை வரைக்கும் சிலுவையை பற்றி தப்பாக தான் இந்த உலகம் பேசும். அதை பார்க்கக்கூடாது. சிலுவையை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கக்கூடாது, சிலுவையில் இயேசு என்ன சொன்னார்னு கேட்கணும். அவனுடைய சிலுவையை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு அங்கிருந்து ரட்சிப்பு கிடைக்கிறது. சிலுவை தானங்க, அந்த மரணம், அந்த தியாகம் தானே நம்மை பாவம் வர கழுவுகிறது. 3வதாக சிலுவை கற்றுத்தருகிற ஒரு அருமையான பாடம் என்ன தெரியுமா? அழகிய குடும்ப வாழ்வு. தன்னுடைய அம்மா நிற்கிறாங்க, அப்பா கிடையாது, இறந்துட்டாரு, அம்மா நிற்கிறாங்க. இந்த அம்மாவை அனாதையாக விட்டுட்டு போகிறோமே, மரண தருவாயில் கூட அந்த குடும்பத்தை எப்படி நேசிக்கிறார் பாருங்க. ஏதாவது ஒரு பாதுகாப்பு ஏற்படுதுன்னு யோவானை தான் ஸ்தானத்தில் மகனாக இருந்து நீ அம்மாவை பார்த்துக்கப்பான்னு சொல்லி
குடும்ப வாழ்வு கிறிஸ்தவத்தில் ஒரு இன்றியமையாத ஒரு பொறுப்பு. குடும்ப வாழ்வை மிகச் சரியாய் நீங்கள் நடத்தினால் ஆண்டவர் உங்களில் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக சொல்கிறாரு, தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான்? சபையுமே ஒரு குடும்ப வாழ்வு. அப்போ நம்முடைய சொந்த குடும்பத்தை நம்ம கவனிக்கணும். எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும் அம்மாவை அப்பாவை தனியாக விட்டுறாத, தவிக்க விட்டுறாத. ஆண்டவர் மரண நேரத்திலும் கூட தன்னுடைய அம்மாவை தனியாக விட்டுட்டு போகல. ஒரு பாதுகாப்பு, அந்த குடும்பத்தை நேசிக்கிற பாங்கு. ஏன்னா குடும்பம் கர்த்தர் ஏற்படுத்தினது. அப்போ கர்த்தர் ஏற்படுத்தின குடும்பம்னா அந்த குடும்ப வாழ்வு எவ்வளவு ஆசீர்வாதமானது, அந்த குடும்பத்தை நாம் எவ்வளவு நேசிக்க வேண்டும், அந்த குடும்பத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை காரியங்களை எல்லாம் செய்யணும். குடும்பத்தை விட்டுறவே கூடாது. குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப 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 முக்கியம். கணவன் மனைவிக்கு இடையிலே உள்ள அந்த அன்பும் பரஸ்பர நட்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குடும்ப வாழ்வு என்பது ஆண்டவருடைய பரலோகத்துக்குரிய ஒரு முன்மாதிரி. ஆகவே சிலுவை நம்ம கற்றுத்தருகிற காரியம், குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுட்டு நீங்கள் உலகத்தில் என்ன செய்தாலும், அது ஊழியமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். குடும்பத்தை பாருங்கள். குடும்ப ஆசீர்வாதத்தை சிலுவை நமக்கு தருகிறது. நான்காவதாக, ஆண்டவருடைய முகம் மறைக்கப்படும் பொழுது, ஒரு செகண்ட் அவருடைய முகம் மறைக்கப்பட்ட பொழுது இயேசுநாதர் துடித்து போனார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பல நேரங்களிலே ஆண்டவரே நம்மளை கைவிட்டது போல தெரியும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், இமைப்பொழுது உன்னை மறந்தேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை செய்தேன். பாவியை நேசிக்கிறவர் நம் ஆண்டவர், ஆனால் பாவத்தை வெறுக்கிறவர். ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்துக்களை, பிராமணர்களை நம்ம நேசிக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த சனாதனத்தை நம்ம எதிர்க்கிறோம். அது மனித தன்மையற்ற ஒரு செயல், தீண்டாமை. அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உலகத்தில் அத்தனை பேருடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்ட பொழுது, பாவத்தை பாராத சுத்த கண்ணர், ஒரு செகண்ட் அவருடைய முகம் அங்கே மறைக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ என்று தோன்றும் அளவுக்கு நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளிலே, ஊழியங்களிலே பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் வரும். அது ஃபைனான்சியல் பிரச்சனையாக இருக்கலாம், சமுதாய சூழ்நிலை சிக்கல்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை நேரத்திலும் நாம் கதற வேண்டிய ஒரே இடம் ஆண்டவருடைய சிலுவை. அவருடைய சிலுவை பாடுகளை நினைத்த ஆண்டவரை நோக்கி நீங்கள் கதறும் பொழுது, ஒரு இமைப்பொழுது அவர் கைவிடுகிறார், ஆனால் உருக்கமான இரக்கங்களினாலே அவர் நம்மை அப்படியே சேர்த்து கொள்ளுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையில் சிலுவை கற்றுத்தருகிற நான்காவது பாடம் அதுதான். நம்முடைய இக்கட்டான நேரங்களிலே ஆண்டவருடைய உதவியை தேடி நிற்கணும். நம்பிக்கையற்ற ஒரு நேரமாக இருக்கும். எல்லாரும் நம்மளை கைவிட்டது போன்ற ஒரு நேரம், கடவுளே நம்மளை கைவிட்டது போல ஒரு நேரம் வரும். அப்பவும் கடவுள் மேலே நம்பிக்கை. என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையிலே நம்பிக்கையாக இருப்பேன். தொடர்ந்து சிலுவை கற்றுத்தருகிற பாடம் நம்முடைய வாழ்வின் அடிப்படை தேவைகளுக்கு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சிலுவை நம்ம கற்றுத்தருகிறது. நம்முடைய வாழ்வின் அன்றாட தேவைகளுக்கு கூட
சிலுவையை நோக்கி பாருங்கள். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உனக்கு புரண்டோடி வரும். உன் வாழ்வு செழிப்பாய் மாற வேண்டுமானால் சிலுவைதான் அச்சாரம். சிலுவையை நோக்கி பார். பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே, எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். பாவ விஷம் உங்கள் உடம்புல ஏறிட்டா, பாவ விஷம் உங்களை கொன்று போடும். ஒரு நல்ல பாம்பு கொத்துனா அந்த விஷம் ஏறி அது நம்முடைய இரத்த ஓட்ட மண்டலத்தை கெடுத்து நமக்கு மரணத்தை கொண்டு வருமாய் போல நாம் செய்கிற பாவம் நமக்கு மரணத்தை கொண்டு வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி பாவ விஷம் நமக்குள்ளே ஏறுகிறது என்றால் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம், சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். சிலுவை கற்றுத்தருகிற பாடம் உன் வாழ்வில் உன் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறது. சிலுவை மரணம். ஆகவே சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவை நமக்கு கற்றுத்தருகிற 6வது மற்றும் 7வது காரியங்கள், ஆண்டவர் இந்த உலகத்தில் வெற்றியாய் ஜெயித்தது போல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை சிலுவை நமக்கு தருகிறது. அந்த ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்து முடிக்க சிலுவை நமக்கு ஜெயத்தை தருகிறது. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகளிலே இன்றைக்கு மத்தியானத்திலே 3 மணி நேரம் நாங்கள் தியானிக்க போகிறோம். 3 மணி நேரம் சிலுவையில் நீர் சொன்ன 7 வார்த்தைகளை விதவிதமாய் வித்தியாசமாய் நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு திருச்சபைகள் கொடுத்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புனித வெள்ளி நாளிலே, இந்த குட் ஃப்ரைடே அன்று ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய தொலைக்காட்சியின் வழியாக சிலுவை எங்களுக்கு கற்றுத்தருகிற பாடங்களை ஆண்டவரே சுருக்கமாய் நாங்கள் தியானித்திருக்கிறோம்ப்பா. 3 மணி நேரம் தியானிக்க வேண்டிய செய்தியை ஆண்டவரே சுருக்கமாய் சில நிமிடங்களிலே நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிலுவையிலிருந்து கற்றுக்கொண்ட அந்த பாடங்கள், அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் வாழ்வின் மையத்தை விட்டு சிலுவை மாறாதிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். கிறிஸ்துவின் சிலுவைக்கு நாங்கள் பகைஞர்களாய் இருந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவின் சிலுவைக்கு நாங்கள் சிநேகிதர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் அப்பா. எங்கள் மனதை பக்குவப்படுத்தும். எங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.